இன்னைக்கு ஒரு புடி ப்ரோ. மசாலா பிரியாணி வாங்க பிரியாணி அடி விடு ப்ரோ. மசாலா ப்ரோ டேஸ்ட் அடி ப்ரோ இருக்கு. நம்ம டேஸ்ட் ப்ரோ. எவ்வளவு நாளா ப்ரோ கடையில சாப்பிடுறீங்க? கிட்டத்தட்ட நான் ஒரு 2 வருஷமா சாப்பிடுறேன். 2 வருஷமா? 2 வருஷமா பிரியாணி டேஸ்ட் ப்ரோ. இப்ப நீங்க சொல்லுங்க ப்ரோ, நீங்க எவ்வளவு நாள் கடைக்கு வந்துருக்கீங்க? நான் வந்து வாரத்துல 3 நாள் வருவேன் ப்ரோ. எல்லா வாரமும் வருவீங்க. அவ்வளவு டேஸ்டா இருக்கும். ஆமா ப்ரோ. 100 ரூபா கொடுத்து பிரியாணி வாங்கியிருக்கோம். என்ன டேஸ்ட் வந்து நான் சாப்பிட்டு வந்து உங்களுக்கு சொல்றேன். கறியெல்லாம் வந்து இப்போ ஒரு 10-15 பீஸ் தாராளமா இருக்கு. குவாலிட்டியும் வந்து நல்லாதான் இருக்கு. இதான் சாப்பிடுவோம் அடிக்கடிக்கு. ஸ்பெஷலா வந்து என்னன்னா, இங்க வந்து நல்லி எலும்பு வந்து நல்லா சொல்லுவாங்க. ஆனா அன்பாஸ்ட் நம்ம நல்லி எலும்பு வந்து கிடைக்கல. சாப்பாடு வந்து எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். சாப்பிட்டு உங்களுக்கு சொல்றேன். சாப்பாடு பிரியாணி சாரி ஆனியன் வைக்காம விட்டோம். முடிஞ்ச அளவுக்கு வந்து செல்ஃப் சர்வீஸ் தான் கடையில. ஆனியன், ஒரு கறி, சாப்பாடு. உண்மையாவே சரியான டேஸ்ட். நீங்க புளியாந்தோப்புல வந்து எப்பெல்லாம் வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கடை வந்து புளியாந்தோப்புல அம்பேத்கர் ஆப்போசிட்ல. அதெல்லாம் தேவையில்ல. இங்க வந்து நீங்க மார்வா பிரியாணி கேட்டா போதும். சின்ன குழந்தை கூட பெரியவங்க வந்து ஒரு அழி சொல்லுவாங்க. ஏன்னா டேஸ்ட் அந்த மாதிரி டேஸ்ட் இந்த இடத்துல. என்ன பசி நான் இங்க வந்து ஒரு 2-3 வருஷமா சாப்பிட்டு இருக்கேன். குவான்டிட்டியும் சரி டேஸ்டும் சரி கொஞ்சம் கூட மாறல. அப்படி இருக்கு. பீஸும் வந்து நம்மளுக்கு எப்பயுமே கரெக்டா இருக்கும். ஒரு 6-7 பீஸ் இருக்கும். எல்லா பீஸும் பாருங்க மட்டன் பீஸ் மாதிரி அழகா இதை பார்த்தாலும் அப்படி நம்மளுக்கு சாப்பிடணும் போல இருக்கு. அப்படி இருக்கும் டேஸ்ட். மசாலா, இந்த ரைஸ் எல்லாமே கரெக்டான லெவல்ல வந்து இருக்கும். டேஸ்ட் சொல்லவும் முடியாது, அவ்வளவு டேஸ்ட். புளியாந்தோப்பு ரோட்ல மார்வா பிரியாணி யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. அங்க வந்து ஒரு வாட்டி மட்டும் டேஸ்ட் பண்ணி பாருங்க. 100 ரூபாய் தான். ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க இங்கேயே தான் வருவீங்க. ப்ரோ டேஸ்ட் மட்டும் எப்படி இருக்கு? டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும் ப்ரோ. மசாலா தான் இங்க நாட்டு மரவானா மசாலா. மரவானா மாமான்னு சொன்னாங்க. மரவானா மசாலா டேஸ்ட் இல்ல. எப்படி சாப்பிடுறதுன்னு பாக்கலாம். பீஸ் வச்சிருக்கு. உங்க வேலை வெறும் 100 ரூபா தான் போதும். 100 ரூபா ஒரு காடி ஒரு ஜாக்கி ஒன்று கட்டி போட்டு வந்தனா 100 ரூபா கொடுத்தனா தரமான பிரியாணி கூட ஒரு ஜாக்கியை போட்டு வரையா நீ. நம்ம நிறைய கடையில சாப்பிடுறோம். நிறைய கடையில சாப்பிடுறதுக்கும் இங்க இருக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? இங்க வந்து அந்த மசாலா தான் வந்து பிரியாணி ட்விஸ்ட். ஒரு இடத்துல போனா மசாலா நல்லா இருக்காது, ரொம்ப இதுவா சாப்பாடு ஒட்டாது. இங்க வந்து சாப்பாடோட சேர்ந்து மசாலா இருக்கும். இந்த மசாலா, ஒரு கறி, கொஞ்சம் ஆனியன், சாப்பாடு எடுத்து விட்டனா. நாங்களும் நிறைய இடத்துல சாப்பிடுவோம். தலப்பாக்கட்டி போயிருக்கேன், ஹைதராபாத் போயிருக்கேன், எல்லா இடத்துலயும் சாப்பிடுவோம். நம்ம தாசமான போய் சாப்பிடுவோம். ஆனா இந்த டேஸ்டும் இந்த மசாலா இந்த கறியும் சேர்ந்து வந்து பத்தியா சேர்ந்து சாப்பிடும்போது வேற எங்கேயும் அந்த டேஸ்ட் இருக்க மாட்டேங்குது. ஒன்றும் புரியல. அந்த சீக்கிரம் கடை சொல்ல மாட்டாங்க ஓனர். கடை வந்து மோஸ்ட்லி வந்து வடக்கரசு தான். ஏன்னா பிரியாணியோட பாய்ங்க தான். பிரியாணில பாய்ங்க தான். இது வந்து முழுக்க ஒரு பாய் கூட பக்குவம். இது வந்து குறைய சொல்ல முடியாது. துக்கத்துல இருந்தாலும் கைய வாஷ் பண்ணிட்டு நக்குவோம். சாப்பிட்டுனே இருப்பேன்.
ஆடிலே சாப்பிடுவேன், சாப்பிட்டுட்டே இருப்பேன். bro, நாங்க வந்து 1000 சொல்லலாம், பட் நீங்க சாப்பிட்டா மட்டும்தான் உங்களுக்கு டேஸ்ட் தெரியும். ஏன் சொல்லணும்னா நான் இது ஒரு கடை ஆரம்பிச்சதுல இருந்து இது வரைக்கும் எந்த எந்த ஸ்பாட்டுக்கும் மாறி நான் போனதே கிடையாது. ஒரே கடை மாறுவா கடை வந்து கடையை ஓட பாய் பாக்குறாரு உடனே கடையை ஒட்டிட்டாலும் பாய் பாக்குறாரு. இப்ப வந்து நான் வந்து இப்போ அந்த பிரியாணி அடிக்கிறாருல அவர்கிட்ட போயிட்டு நான் கொஞ்சம் ரைஸ் கேட்க போறேன். அதுக்கு அவர் ரியாக்ஷன் என்ன சொல்றாரு, கொடுக்குறாரா இல்லையான்னு பாக்கலாம். வாங்க. பிரவீன், ஃபுல்லா மசாலாவா இருக்கு, ரைஸே காணும். இதுல ஃபுல்லா மசாலாவா இருக்கு, ரைஸே காணும். ஓகே, பாத்தீங்களா? அதாவது மசாலா இருக்கு, ரைஸே காணும். நம்மளுக்கு உடனே இவ்வளவு ரைஸ் போட்டு கொடுத்துரு. அதுதான் இந்த மருவா பிரியாணியோட ஸ்பெஷல். அதே மாதிரி நீங்க மசாலா ரொம்ப அதிகமா இருக்கு, பீஸ் இல்ல, கொழுப்பா இருக்கு, ரைஸ் கம்மியா இருக்குன்னு சொன்னீங்கன்னா அவர் போட்டு கொடுப்பாரு. இல்லன்னு ஒரு வார்த்தை வரும். பிரியாணி வந்து டேஸ்ட் அருமையா இருக்கும். எல்லாரும் உள்ள போடுவாங்க, நம்ம 2 சாப்பிடுவேன். டேஸ்ட் நல்லா இருக்கும், குவான்டிட்டியும் நல்லா இருக்கும். ஆனா நம்மளுக்கு வந்து பத்தாது இல்ல, அட்லீஸ்ட் 2-3 தான் சாப்பிடுவேன். உங்க மேல 2 இல்ல 3, 2 கொஞ்சமா சாப்பிட மாட்டோம். பார்த்தாலே தெரியும் லைட்டா சாப்பிடுவேன். குவான்டிட்டி பாருங்க எவ்வளவு இருக்கு, கம்மியா இருக்கா பாருங்க. பீஸ் பாத்தீங்கன்னா மட்டன் பீஸ் மாரி இருக்கும். பீஸ் வந்து மட்டன் பீஸ் மாரி இருக்கும். எப்படி இது பாருங்க, அப்படியே எடுக்கும், மட்டன் பீஸ் மாரி இருக்கும். அது சாப்பிடுங்களா, அருமையா இருக்கும். ரெண்டுமே இருக்கலாம், இதே சாப்பிடுவேன், இதே சாப்பிடுவேன், இதே சாப்பிடுவேன், ரெண்டுமே இருக்கலாம். டேஸ்டும் தரமா இருந்தது, வயிறும் ஃபுல்லாச்சு, நம்ம காலி பண்ணியாச்சு. இன்னைக்கு ஒரு பிடிச்சாச்சு. நாங்க யாரும் கடைக்கு வரோம்னா இது இதனால மட்டும்தான். தட்டு மேலாச்சு, எங்க வயிறும் ஃபுல்லாச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எக்ஸ்ட்ரா ரைஸும் வாங்கியாச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதாங்க. மெயினா லைக் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வாரம் நீங்க ஓன் சேனல் வந்து மின்கா மோகன், பிஸ்னஸ் சேனல் வந்து விஜய் சப்ஸ்கிரைப் பண்றேங்க. அது ஓனர் வந்து விஜய் ஒரு மீட்டிங் போயிடலாம். தட்டு காலி ஆகுது, நல்லா பாத்துங்க, தட்டு காலி ஆகுது, எங்க வயிறும் ஃபுல்லாகுது. இதுதான் மாறுவா பிரியாணி ஸ்பெஷல். ஒரு வழியா நாங்க திருப்தியா சாப்பிட்டு வந்துட்டோம். வெறும் 100 ரூபாய் தான். எப்படி இருந்ததுன்னு கேட்கலாம். நான் பீஃப் சாப்பிடல, நான் சிக்கன் சாப்பிட்டேன். அந்த கல்ல வாங்கி என்ன கேட்டா நான் இவன் வந்து உண்மையை நான் சொல்றேன், இவன் கூட சேர்ந்து பீஃப் தான் சாப்பிட்டான். இவன் வீட்டுல பார்த்தா திட்டுவாங்களாம் பீஃப் சாப்பிட்டா. கேட்டுங்க, சென்னையில இருக்கிற பையன் பீஃப் சாப்பிட்டா அவன் வீட்டுல திட்டுவாங்களாம். இதுக்கு நீங்க தான் அவனை உணர்ற மாதிரி கமாண்ட் நீங்க பண்ணியே ஆகணும். இவன் தான் அது சரஸ்வதிக்கா. அவன் வந்து அடுத்த வாட்டி பீஃப் தான் சாப்பிடணும். அதுக்கேற்ற மாதிரி அவனை கமாண்ட் பண்ணி கொஞ்சம் கழுவுல ஊத்துங்க. நான் வந்தேன், டைட்டா சாப்பிட்டேன் பிரியாணி. குவான்டிட்டியும் நல்லா இருந்தது, குவாலிட்டியும் நல்லா இருந்தது. 2 பிரியாணி சாப்பிட்டேன், 1 நான் சாப்பிடல, 2 சாப்பிட்டேன். எனக்கு கரெக்டா இருந்தது. நான் வயிறை பார்த்தாலே தெரியும் நான் கரெக்டா சாப்பிட்டு முடிச்சிட்டேன். கரெக்டானா அதிகமா டைட்டா சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இங்க அப்படியே நண்பர் சொல்லுவாரு, அவரு வந்துட்டு 1 சொன்னா இதெல்லாம் ஒரு 5 எக்ஸ்ட்ரா பிரியாணியே போட்டா சொல்லுவாரு. இங்க வாங்க மகன், நீங்க கண்டென்ட் தானே இருப்பாரு, நிறைய கிடைக்கும். ஆமா, வந்து ஆக்சுவலா வந்து சடன் பிளான் தான். வந்து பசி இது எல்லா பிளான் பண்ணிட்டு வரோம். நம்ம எப்ப வந்தாலும் மாறுவா பிரியாணி இந்த கடை தான் சாப்பிடுவோம். உங்களுக்கு வேணும்னா மறக்காம வந்து உண்மையாவே வேற லெவலு. நீங்க வந்து நீங்க நல்லா இல்ல அப்படிலாம் யாரும் சொன்ன, யாரும் நிறைய பேர் சொல்லுவாங்க நல்லா இல்ல அப்படிலாம் இல்லை. உண்மையா நீங்க வந்து சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் தெரியும். வந்து சாப்பிட்டு பாருங்க. 100 ரூபா பிரியாணி வாங்க வரியா நீ? மருவா பிரியாணியோட கை பக்குவோம் தூக்கத்துல இருந்து இருந்தா கூட கையை நக்குவோம். அப்படி வருவா நக்குவாரு, அதெல்லாம் கண்டுக்காது.
தூக்கத்துல சாப்பிட்ட உடனே நக்குவோம். 50 சாப்பிட்ட உடனே நக்குவோம். அதுக்கப்புறம் வந்து கையில கை விடல, நக்க முடியாது. அதுதான் பேசிட்டு அது 100 ரூபா கொடுத்து வாங்கணும்னா வந்து நம்ம வந்து அதை வந்து திருப்தியா சாப்பிடணும். அரை கூட சாப்பிடக்கூடாது. இந்த பசங்க மாதிரி நான் நல்லா சாப்பிடுவேன். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.